ஹலோ கிரியேட்டர்ஸ், ஜென்ரலாக நம்ம பார்க்குற மூவிஸ், யூடியூப் வீடியோஸ், ரீல்ஸ் என்னதான் ஹை குவாலிட்டியில் கொடுத்துருந்தாலுமே சரி, அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று ஆடியோ. ஸோ ஆடியோ இல்லாமல் எந்த ஒரு வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. நல்ல குவாலிட்டியான ஆடியோவும் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ஆடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் தான் மைக்ரோஃபோன்ஸ். ஸோ நல்ல ஆடியோ வேணுன்றதுக்காக ஜோபி பிராண்ட்ஸில் நிறைய அட்வான்ஸ்டு மைக்ரோஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜோபி பிராண்டில் vloggers, யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், மொபைல் அண்ட் கேமரா வீடியோகிராஃபர்ஸ், இவங்களுக்கு தேவைப்படுற ட்ரைபாட்ஸ், ஆக்சசரிஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் அவைலபிள் இருக்குது. ஸோ எந்தெந்த பர்பஸ்க்கு எந்தெந்த மைக்ரோஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடியோ பிக்கப் எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோன். ஸோ இந்த மாதிரி மைக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிக்கப் பேட்டர்ன் வந்து 360 டிகிரி கம்ப்ளீட்டாக சுற்றி இருக்கும். கார்டியாய்ட் மைக்ரோஃபோன்ஸ். ஸோ இந்த டைப் மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே ஆடியோ பிக்கப் பேட்டர்ன் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இதை கார்டியாய்ட் மைக்ரோஃபோன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் ஆடியோ எல்லாமே கேப்சர் பண்ணோம், பேக்கில் வர ஆடியோ எல்லாமே அவாய்ட் பண்ணோம். இதில் வேறு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கார்டியாய்ட் மைக்ரோஃபோன்ஸ், அப்புறம் சூப்பர் கார்டியாய்ட் மைக்ரோஃபோன்ஸ், ஷார்ட்கன் மைக்ரோஃபோன். இந்த டைப் மைக்ரோஃபோன்ஸில் ஆடியோ கேப்சர் வந்து ஃப்ரண்ட் சைடில் ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ரியர் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க, அப்புறம் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்கன் மைக்கோட லென்த் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ பிக்கப் பேட்டர்ன் வந்து லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோஃபோன்ஸ் இதில் எந்த கேட்டகரியில் வரும்ன்றதை சூஸ் பண்ணி நம்ம மைக்ரோஃபோன்ஸை செலக்ட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் ஆடியோ பிக்கப் பேட்டர்ன்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஃபிசிக்கலாக மைக்ரோஃபோன்ஸ் எப்படி இருக்கணுன்றதை நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது வயர்ட் மைக்ரோஃபோன்ஸா, இல்லை வயர்லெஸ் மைக்ரோஃபோன்ஸா, இல்லை ஆன் கேமரா மைக்ரோஃபோன்ஸா, இல்லை டேபிள் டாப் மைக்ரோஃபோன்ஸா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஜோபி பிராண்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆன் கேமரா மைக்ரோஃபோன்ஸ். ஜோபி வேவோ மொபைல், ஜோபி வேவோ ப்ரோ டிஎஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன் கேமரா மைக்ரோஃபோன்ஸ் கேட்டகரிஸில் வரும். ஸோ இந்த டைப் மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே ரன் அண்ட் கன் சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக மைக்ரோஃபோன்ஸை செட் பண்ணி ஆடியோவை கேப்சர் பண்ணலாம். ஸோ கேமராக்கு மேலே இருக்கிற ஹாட் ஷூவில் இதில் இருக்கிற கேபிள்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி ஆடியோவை கேப்சர் பண்ணலாம். இந்த மைக்ரோஃபோன்ஸில் வேவோ மொபைல் மைக்ரோஃபோன்ஸ் கார்டியாய்ட் பிக்கப் பேட்டர்னில் வாய்ஸ் கேப்சர் பண்ணும், மற்ற மைக்ரோஃபோன் சூப்பர் கார்டியாய்ட் பிக்கப் பேட்டர்னில் வாய்ஸ் கேப்சர் பண்ணும். ஸோ இதனாலவே இதெல்லாமே சோலோ இன்டர்வியூ ஷூட்ஸ்க்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மைக்ஸ் எல்லாத்துலேயுமே 3.5 mm டிஆர்எஸ் அண்ட் டிஆர்எஸ் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலுக்கும் யூஸ் பண்ணலாம், கேமராக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த எல்லா மைக்ரோஃபோன்ஸ்க்கும் விண்ட்ஷீல்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டெட் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வின் நாய்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சசரிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆன் கேமரா மைக்ஸில் ஜோபி வேவோ ப்ரோ டிஎஸ் மட்டும் ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் வருது. ஸோ இந்த மைக்ரோஃபோன்ஸில் இன்பில்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் சி டைப் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி லைஃப் வந்து 60 hours கொடுத்துருக்காங்க. மற்ற ரெண்டு மைக்ரோஃபோன்ஸ்லேயும் பேட்டரி ஆப்ஷன் இல்லாமலே ஒர்க் ஆகும். இந்த ப்ரோ டிஎஸ் மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்டாக அலுமினியம் பில்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோ டிஎஸ் மைக்ரோஃபோன்ஸ் எதுக்காக ப்ரொஃபஷனல் கேட்டகரி மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதில் நம்ம அவுட்புட் கெயின் லெவல்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதில் +10 dB அப்புறம் +20 dB ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேவோ ப்ரோ டிஎஸ் மைக்ரோஃபோன்ஸில் 100 Hz ஐபாஸ் ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணோம்னா லோ ஃப்ரீக்வன்சி நாய்ஸை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ரீக்வன்சி வாய்ஸை மட்டும் கேப்சர் பண்ணிக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா வேவோ ப்ரோ டிஎஸ் மைக்ரோஃபோன்ஸ் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே கான்செப்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரோஃபோன்ஸில் பில்டின் எல்இடி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஆடியோ லெவல்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணலாம். இந்த ஆன் கேமரா மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே vloggers யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி யூடியூபர்ஸும் யூஸ் பண்ணலாம். சினிமேட்டிக் வெட்டிங்கில் கூட லைவ் ஆடியோ ஷூட் பண்ணுறவங்க எல்லாமே இதில் யூஸ் பண்ணலாம். இதே பர்பஸ்க்கு ஹை குவாலிட்டி ஆடியோ அப்புறம் ப்ரொஃபஷனல் செட்டிங்ஸ் வேணும் அப்படின்றவங்க ஜோபி வேவோ ப்ரோ டிஎஸ் யூஸ் பண்ணலாம். ஜோபியில் இருக்கிற வேவோ பாட் அப்படின்ற மைக்ரோஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டியில் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வாய்ஸ் எல்லாமே கிறிஸ்ப் அண்ட் கிளியராக ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த ஆன் கேமரா மைக்ரோஃபோன்ஸ் மாதிரி இந்த மைக்ரோஃபோன்ஸ் கேமராக்கு மேலே நம்ம இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. இந்த மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே டேபிளில் பிளேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதுக்காக இருக்கிற ஸ்டாண்ட்ஸில் நம்ம இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் அப்புறம் USB C டைப் போர்ட் அவைலபிள் இருக்கிற எல்லா டிவைசஸ்லையும் இந்த மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் 3.5 mm போர்ட்டுக்கு பதிலாக இதில் C டைப் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் மொபைல் டிவைசஸ் அப்புறம் டேப் டிவைசஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக்ரோஃபோனை சிங்கிள் பர்சன் பேசுறது மட்டும் கேப்சர் பண்ணணும், சுற்றி இருக்கிற நாய்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா யூனி டைரக்ஷனல் பேட்டர்னை நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் பில்டின் ஆடியோ கெயின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா லைவ் ஆடியோ வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாப் ஃபில்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி க்ளீன் ப்ராட்காஸ்ட் வாய்ஸ் கேப்சர் பண்ணலாம். இந்த VBP சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும். இதில் இந்த மைக்ரோஃபோன்ஸில் எந்த ஒரு பேட்டரி சப்ளையும் கிடையாது. ஏன்னா இதுக்கு பவர் சப்ளை எல்லாமே C டைப் போர்ட்லேருந்து எடுத்துக்கும். நீங்கள் பார்க்குற நிறைய யூடியூப் சேனல்ஸில் இந்த மாதிரி மைக்ரோஃபோன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இதில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் குவாலிட்டி கொடுக்க முடியும். ரொம்ப சிம்பிள் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பிள் மைக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த லேப்பிள் மைக் நம்ம ஷர்ட் காலரில் கிளிப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இது காலர் மைக்ஸ்னும் சொல்லலாம். ஸோ இந்த லேப்பிள் மைக் எல்லாமே 2.5 மீட்டர் லென்த்தில் அவைலபிள் இருக்குது. இந்த மைக்ரோஃபோன்ஸ்க்கு மேலே ஒரு விண்ட்ஸ்க்ரீன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ட் நாய்ஸ் எல்லாமே ஈஸியாக ஃபில்டர் பண்ணும். அடுத்த பார்க்க போகிறது நம்ம ஜோபி வேவோ ஏர். ஸோ இந்த மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன்ஸ். லேப்பிள் மைக் அப்புறம் பாட் மைக் மாதிரி இல்லாமல் இந்த மைக்ரோஃபோன்ஸை நம்ம ஃப்ளெக்சிபிளாக அப்புறம் கன்வீனியண்ட்டாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணிகிட்டே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதால இந்த மைக்ரோஃபோன்ஸ் இன்டர்வியூ ஷூட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன்ஸில் இருக்கிற டிரான்ஸ்மிட்டர் அப்புறம் ரிசீவர் 2.4 GHz லோ ஃப்ரீக்வன்சி சிக்னலாக தான் கம்யூனிகேட் ஆகுது. இந்த ஜோபி வேவோ ஏர் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன்ஸில் இருக்கிற டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர்ஸ் எல்லாத்துலேயுமே இன்பில்ட் பேட்டரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் C டைப் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு 6 hours ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ போத் மொபைல் ஃபோன் அண்ட் கேமராஸ்க்கும் இந்த ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் 2 டிஃப்ரெண்ட் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, TRS அண்ட் TRRS. இதில் நிறைய சப்போர்ட்டிவ் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் காலரில் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த சில ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம நெக்கில் கூட மாட்டிட்டு யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்மிட்டர் பார்ட்டில் அவுட்புட் கெயின் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்மிட்டர் மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓம்னி டைரக்ஷனல் பேட்டர்னில் வாய்ஸ் கேப்சர் பண்ணலாம். இந்த ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன்ஸ் யூடியூபர்ஸ், vloggers, இன்டர்வியூ இந்த மாதிரி இன்னும் நிறைய பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க 60 டிஜி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.